எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, இந்த நாளுக்குரிய வார்த்தையானது, நாம் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, நாம் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபை. இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் இறங்குவேன், என் இரக்கத்துக்கு முடிவில்லை. எதை குறிச்செல்லாம் நீங்க கலங்குறீங்க, எதை குறிச்செல்லாம் வேதனைப்படுறீங்க, என் வாழ்க்கையில ஒரு இரக்கம் கிடைக்கணும்னு அந்த இரக்கத்தை கர்த்தர் உங்க குடும்பத்துக்கு தரப்போறாரு. உங்க கணவர் மூலியமா கர்த்தர் கொடுக்க போறாரு. உங்க சொந்த பந்தங்கள் மூலியமா ஒரு இரக்கம் கர்த்தர் உண்டாக்க போறார். ஆண்டவர் சொல்றாரு, நீங்க நிர்மூலமாகாதபடி நான் காப்பாத்தினேனே. அநேக போராட்டம் உங்களை சூழ்ந்து கொண்டிருந்தது. அந்த சூழ்நிலையிலும் உங்களை நிர்மூலமாக்காமல் நான் காப்பாத்தின தெய்வம். உங்களுக்கு இரக்கம் செய்வேன். உங்களுக்கு எல்லாவித சகல நன்மையை நான் கொண்டு வருவேன். நீங்க கலங்காதீங்க. ஆண்டவர் சொல்றார், என் இரக்கத்துக்கு முடிவே இல்லை. இந்த வருஷம் முழுவதும் 2024 முழுவதும் போராட்டம், பிரச்சனை, உபத்திரவம். ஆனா 25ல கால் வைக்கும்போது இரக்கத்தை பார்ப்பீங்க. கர்த்தர் உங்களோடு இருக்கிறத கர்த்தர் அனுதினமும் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நடத்துகிற விதமே ஒரு பயங்கரமா இருக்கும். இரக்கம் வெளிப்படும். பயப்படாதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.